அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடிப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் எங்கள் வீட்லேயும் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடியாச்சு. ஆயுத பூஜைக்கு எல்லாரும் தொழில் செய்கிற இடத்தையும் வீட்டில் நாம் அன்றாட பயன்படுத்த பொருளையும் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருப்போம். இந்த க்ளீனிங் ஆயுத பூஜைக்கு மட்டும் இல்லை, கூடவே வர தீபாவளிக்கும் சேர்த்தே பண்ணியிருப்போம். அதிலும் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜைக்கு நாங்கள் க்ளீன் பண்ண அலப்பறை இருக்கே, ஷபா முடியலை. 20 நாளுக்கு முன்னாடி நாங்கள் க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ கூட நான் ஷார்ட்டில் 3 வீடியோவாக பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருப்பேன். ஆயுத பூஜை அதுவுமா நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். முதல்ல மாவு எடுத்து வெளியே வச்சு டீயை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். டீயை போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு இருக்கிற சாமான்லாம் எடுத்து போட்டு ஒழிச்சு போட்டுட்டேன்னா எங்கள் மாமியார் எடுத்து கழுவி வச்சுருவாங்க. அதனால் சரி அவங்க கழுவிட்டோன்னு சொல்லிட்டு நான் இட்லி ஊற்றிட்டு சட்னி அடிச்சிடலாம், தேங்காயெல்லாம் நோண்டி சட்னி அடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு வந்து குப்பையெல்லாம் அள்ளிட்டேன். நீங்கள் பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. நான் கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து வீட்டை பெருக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு எருமை மாடு நல்லா தூங்கிட்டுருக்கும். அதுவும் மணி என்ன தெரியுமா, 9 ஆகுது. இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. நான் வீடை பெருக்கி ஃபுல்லாக பெருக்கி எடுத்துகிட்டு வீடை ஃபுல்லாக தொடச்சியும் எடுத்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு மாடிப்படியும் தொடச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாடிப்படி ஃபுல்லாக நான் தொடச்சிட்டு வந்தேன். அப்பயும் எழுந்திருக்கவே இல்லை. இது வேலைக்கு ஆகுதுடா சாமின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். அப்புறம் எல்லோரும் டிஃபன் சாப்பிட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி சாம்பார் வச்சுட்டு காராமணி நைட்டே ஊற வச்சுட்டேன். காராமணி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார், வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் காயை முதல்ல எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா முதல்ல காய் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் எனக்கு மூளையே வேலை செய்யும். அதனால் காயெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒன்றுன்னா நான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய வேலையே இந்த சமையல் சேர்த்தேன். இந்த சமையலை நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயாகிடுவேன். அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம ஒன்றுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாம் பாதி சமையலே இங்கே முடிச்சுட்டேன். அப்போ தான் எழுந்தே வருது எங்கள் வீட்டுக்கார். பார்த்துட்டேன். இப்போ எழுந்து வந்துச்சா பாருங்களேன், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து என் உயிரை எடுக்கும். இங்கே பாருங்கள், நான் கேமரா வச்சுருக்குது தெரியாது மனுஷ பைய பிள்ளைக்கு. நான் பின்னாடி கேமரா வச்சுருக்கேன், ஒரு முன்னாடி என்ன வேலை பண்ணணும். அதுவே இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறாரா, என்னென்ன சேஷ்டை பண்ண போகிறாரு பாருங்கள். ஒரு வழியாக என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஆயுத பூஜைக்கு. முதல்ல எல்லாருக்கும் பட்டு அடிச்சுன்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற கப்போர்டெல்லாம் இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அவரோட கப்போர்டு தான் க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். அந்த கபோர்டில் அப்படி என்ன தான் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கபோர்டை திறந்து ஒரு குப்பைக்குள்ளே தான் கிடக்கும். அந்த கபோர்டை முதல்ல தொடச்சி அதுக்கு தான் நாம போடுமா. அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாருக்கும் பட்டையை போட்டு சந்தனம் குங்கெல்லாம் வைப்பேன்னு சொல்லிட்டு உரையாடும். இப்போ என் மாமியார் குரல் வேறு தனியாக கேட்கும் பாருங்க. டேய் மஞ்சளா கிட்ட கொடுடா, அவள் நல்லா அழகாக போடுவா. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் பதிலையும் கேளுங்க. ஏய் வண்டிக்கெல்லாம் வெட்டு, நானு சாமிக்கு அலங்காரம் பண்ணாலும் எதுக்கு வராதா? இதெல்லாம் வைக்க தெரியாது, வேலை செய்ய மாட்டேன். ஆக்கிட்டு டிவி பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன், அவ்வளோதான். இப்படி 4 இப்படி 3 பட்டை எடுத்து போட பூச மாட்டாங்களா? இப்படி தான் பூசுவாங்களா? அப்படிலாம் போடுவாங்க, எனக்கு வராது 3 பட்டை. நெத்திரி மட்டும் தான் வரும். என்ன சொல்கிறேன்னா, என் மாமியார் நான் அழகாக வைப்பேன்னு சொல்கிறாங்க. என் வீட்டுக்கார் நான் வெறும் சோறாக்கிட்டு மொபைல் பார்க்க தான் லாக்கின்னு அப்படின்னு. அதான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மஞ்சளை நல்லா வைப்பா. மஞ்சளை மற்றவங்க கோயந்தா போதுக்கு லாக்கி. எனக்கு பட்டை போட மற்றவங்க நெத்தியில் நாம போட தான் வரும்னு சொல்லுவோம். நான் vlog எடுக்கிறேன் தெரியுமா? அதை எடு, பார்த்துக்கோ. வச்சிச்சு, இது ஒரு அதிசயம். என்னோடய வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதாவது காலையில் டிஃபன் செஞ்சு மதியம் சாப்பாடு செஞ்சு எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்றதுனால நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருக்கவங்க வேலை தான். எல்லாத்துக்கும் பட்டை அடித்து சந்தன குங்குமம் வச்சுட்டு வந்துடுவாங்க. நான் கூடவே இல்லை சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டே வருவேன்.
இங்கே பாருங்கள் எங்கள் மாமி எல்லா விளக்கு கிழக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டாங்க. சரி நம்ம ஏன் சும்மா இருப்பானே பட்டையா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போட்டால் வரவே இல்லைங்க. எத்தனை வாட்டி போட்டு எடுக்குது. எங்கள் வீட்டுக்கார் வந்தாருன்னா என்னை கழுவி ஊற்றுவார். அதனால் சரி நமக்கு இந்த 3 விரலை எடுத்து தீட்டுறதெல்லாம் வராது சொல்லிட்டு என் வீட்டுக்கார் எப்படி ஒரு விரலாக எடுத்து பட்டையை போட்டாரோ அதே மாதிரி நானும் எடுத்து பட்டையை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு சந்தனத்தை தெளித்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து கிச்சன் பக்கம் இருக்கிற ஜன்னல் போடலான்னு போனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுச்சு. இப்போ நடக்கிற கூட்டப்பாருங்க எல்லாம் நல்லா தான் போட்டு வந்து 2 போடணும். இங்கேயும் இதை மட்டும் ஐயோ ஹிந்திரி இது நான் கோச்சிங் மாதிரிலாம் போட்டுருக்கேன். நான் தெரிஞ்சிருக்கேன். ஐயோ பழைய மோட்டர் ஒரு வாட்டி வந்து சும்மா அந்த கருப்பு இருக்குல்ல அந்த கருப்பில் பட்டை போட்டு ஐயோ அங்கே தீபாவளி காட்டும். நாங்களாம் அப்படி தான் போடுவோம். இந்த சவுண்ட்னா அவள் தான் இப்படி தான் பட்டு போடுவோம். நீங்கள் தான் அழகா டெக்கரேஷன்லாம் போடணும். இது 3 பட்டி அது கையை 3 வேலை வச்சு போட்டு இப்படி இது இல்லை ஐடி எட்ட மாட்டேங்குது எனக்கு. துணி எத்தா அவளுக்கு தான் ஒரு தீட்டே போதும். அது காஞ்சி பளிச்சுன்னு வந்துடும். சும்மா பட்டையை போகிறேன்னு வந்துட்டு அது எத்தனை வாட்டி அழிச்சு போட்டு பாருங்க. இந்த லட்சணத்தை நான் பண்ணுறதுல வேற 1008 குறை கண்டுபிடிக்கும். இவரு போடுற பட்டைக்கு நான் போட்டிருந்த பட்டையே எவ்வளோ பெட்டர். பளிச்சுன்னு வந்துடும். இதுக்கு இவ்வளோ சீன். இந்த பட்டை வைக்கிறதுக்கு இவ்வளோ சீன். இந்த பட்டைக்கு இந்த பட்டை எவ்வளோ அழகாக இருக்குது. ஐயோ வீட்டுக்குள்ளே எல்லாமே ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வேலையே தான் இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிட்ருக்கு. அதாவது வண்டிக்கெல்லாம் பழைய கயிறெல்லாம் எடுத்துகிட்டு புது கயிறு போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பட்டை நாமெல்லாம் அடிச்சுட்டு பூ போட்டு அந்த ப்ரிப்ரேஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமந்தி பூவெல்லாம் நேற்றே நான் கட்டி வச்சுட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கயிறு விடவே இல்லை, நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கயிறு கட்டி அது வண்டியில் கட்டிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா வண்டிக்கும் பூ வச்சு அழகாக ரெடி பண்ணியாட்டி அந்த டெக்கரேஷனும் முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், அப்பப்போ நான் சிலுத்துக்கிறேன். அதை தான் இப்படி பண்ணிட்டு போகுது. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பொருள் ஆழாக்கு அருவாமனை கத்தி அப்புறம் அது ஏதோ நெருப்பு எடுக்கிறது தான் அந்த கத்தி, அப்புறம் ஊதாங்குழல், அப்புறம் கத்தி, டைரி, பெண்ணு, என்னென்ன இருக்கோ எல்லாம் என்னென்ன ரெகுலராக பயன்படுத்துவோமோ அது எல்லாத்துக்கும் பட்டை அடித்து சந்தனம் குங்குமம் வச்சாச்சு. கத்தி வந்து கூட வச்சுருக்கோம். கத்தி கூட இப்போ வந்து கண்ணாடி கண்ணாடி தான் எங்கே வச்சுருக்க கண்ணாடி? சுவிட்ச் மேலே இருக்கு பாரு. போட்டு நின்று தானே இருக்க, போய் எடுத்தப்போ நான் எழுந்து போய் எடுக்கணும். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சுண்டல் மட்டும்தான் வேக வைக்கணும். அப்புறம் இங்கே எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சாமி கும்பிடும் போது இடைஞ்சலாக இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இங்கே பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெருக்கிட்டு மாப் மட்டும்தான் போடணும். என் ஃபோனில் ரீசார்ஜ் காலி ஆகிடுச்சு. அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நடுராத்திரி 12 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் தான் போட்டேன், அவன் ஒன்றும் போடல, தெரிஞ்சுக்கோ. நான் அவரை நீ இந்த வேலை செஞ்சு எந்த வேலையும் செய்யணும்னு சொன்னதுக்கு இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறேன். மதியம் லஞ்சே 1:30க்கு தான் சாப்பிட்டு முடித்து மணி 3 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே டீ என் உயிரை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. டீ போடு. நான் சொன்னேன் மணி 3 தானே ஆகுது, அதுக்குள்ளே டீ என்ன கேட்குறேன்னா 4 மணிக்கு தான் போட சொன்னேன். இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு 4 மணிக்கா நான் டீ போடணும். ஷோ இது வீட்டில் இருந்தாலே டீன்னு என் உயிரை சாவடிக்கும்.
நான் போட்டு போய் எல்லாம் மெட்டு மின்னங்கள்லாம் எல்லாம் கணக்கில் கத்தி மெட்டு நீ தான் பயந்து பயந்து நைட்டு கழுவுற. அம்மா டான்ஸ் ஆடுங்க. யாரு? என் வீட்டுக்காருக்கு நான் பாடணும் டான்ஸ் ஆடணுன்னா ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, என் குரலை நீங்கள் வீடியோவில் கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. இந்த குரலை வச்சு நான் பாடுனேன்னா என்ன ஆகுறது? அதான் சொன்னேன், பொண்ணு பார்க்க வரும்போதே பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னா இப்போ அந்த ஆப்ஷனை கொடுங்க, கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல். ஒரு வழியாக பூஜை போகிற நேரமும் வந்துடுச்சு. மணி கிட்டத்தட்ட 5:30 ஆகிடுச்சு. எல்லாம் வண்டி முன்னாடி எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டோம். பூஜைக்கு உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கற்பூரம் ஏற்றி தீப ஆராதனையை காட்ட ஆரம்பிச்சிட்டோம். இருக்கிறவங்க எல்லோரும் இருந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல வீட்டில் ஃபுல்லாக ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளுக்கும் ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மோட்ரு எல்லாத்துக்கும் ஆரத்தி காட்டிட்டோம். எங்கள் மாமியார் பாருங்கள், அந்த மோட்டராண்ட கோலம் போட்டு விளக்கேற்றி எப்பவுமே ஒரு சாயந்தரம் பண்ணுவாங்க. அங்கேயே ஒரு கோலம் போட்டு ஒரு அகல் விளக்கில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அதே மாதிரி ஏற்றி வச்சுட்டாங்க. ஆரத்தி காட்டிட்டு வந்துட்டோம். வீட்டில் இருக்க சாமிக்கெல்லாம் நான் முருகருக்கு சஷ்டிக்கு மகாகாந்த சஷ்டி விரதம் இருக்கனால அவருக்கு தனியாக கொய்யாப்பழம் வச்சு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். வெளியே வந்துட்டு பொரி சுண்டல் பழம் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு ஆரத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சுற்றி போடுற வேலை தான். எங்கள் வீட்டு சைடு சுற்றி போகிறதுக்குனே தனியாக ஆள் வருவாங்க. அவர் வந்துட்டு வண்டி எல்லாத்துக்கும் பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை பழம் சுற்றி எல்லாத்தையும் உடச்சி போட்டுடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு பொரி ஸ்வீட்டு சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த சுற்றி போடுறதுக்கான பேமெண்ட்டும் அவருக்கு குத்தி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் வண்டிக்கெல்லாம் எலுமிச்சை பழம் வச்சுட்டு அது எலுமிச்சை பழம் ஏற்றிட்டு ஒரு ரவுண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே சஷ்டிக்கு முருகர் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் மார்னிங்லேருந்து ஈவினிங் சாமி கும்பிட்ற வரைக்கும் என்னென்ன நடந்தது நான் முழுசாக ஃபுல்லே வீடியோ போட்டுட்டேன். இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. கண்டிப்பாக கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இது மட்டும் ஐயோ ஐ ஹிந்திரி அழகா டெக்கரேஷனும் பொண்ணு இது 3 பட்டி அது கையை 3 வேரில் வச்சு போட்டு அப்பதான் நான் அப்லோட் பண்ண முடியும். அம்புட்டாக அவளும் கொடுத்தாரு. அவன் போட்டுருக்கேன், நான் தான் போட்டேன், அவன் ஒன்றையும் போடல, கெஞ்சுக்குவோம்.